ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பூசம் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பூசம் அன்னைக்கு காலையில் பூரியும் உருளைக்கிழங்கும் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஆற்றுக்கு போகலான்னு சொல்லி ரெடி ஆயாச்சு. இப்போ நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னா, சட்டி வாங்கிட்டு கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு ஆற்றுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி கிளம்பிட்டு இருந்தோம். பார்த்தா மணி ரொம்பவே ஆயிடுச்சு. சட்டி வாங்குறதுக்கு போலீஸ்காரங்க விடலை. அந்த சைடு ஃபுல்லாகவே பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. கடத்தெரு போகிற சைடு ஃபுல்லாகவே பிளாக் பண்ணி எந்த டூ வீலர் கார் எதுவுமே விடலை. அதனால் சட்டி வாங்குகிற பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு ஆற்றுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நடராஜா சர்வீஸில் நடந்து போயிட்டுருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்து ஆறு கொஞ்சம் தூரம், அதனால் வண்டியில் தான் போகலாம். இருந்தாலும் உள்ளே போக முடியல. திரும்பி ரிட்டன் வரதும் ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரு 50-60 பேர் போல் வருவாங்க. ரிட்டன் வண்டி எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு சொல்லி நாங்கள் நடந்து போயிட்டோம். இப்போ பாருங்கள், கூட்டமே இருக்காது. நாங்கள் போகும்போது லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டத்தை பாருங்கள். இது நான் லாங் வீடியோவாகவும் ஷேர் பண்ண போகிறேன். டைம் இருந்துச்சுன்னா அதையும் பாருங்கள். இப்போது ஃபுல்லாக ஃபைனலாக எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அக்னி தேவரை இப்போது தீர்த்தம் கொடுக்க ரெடி பண்ணி எடுத்துட்ருக்காங்க. மக்கள் எல்லாம் அலப்பறை பண்ணுறாங்க இல்லையா. தீர்த்தம் கொடுத்தாச்சு. அவ்வளோ கூட்டம். எங்களால் அந்த இடத்துலேருந்து ரிட்டன் வரவே முடியலை. ஃபுல்லாகவே கூட்டம்தான். இப்போது தீர்த்தம் கொடுத்தாச்சு. நாங்கள் உட்காந்துருந்த சைடும் இடம் கொடுத்த ஈஸ்வரர்னு ஒரு சுவாமி இருக்கார். அவருக்கு தீர்த்தம் கொடுத்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ 5 சாமிக்கு தீர்த்தம் கொடுத்தாங்க. இது பார்த்திங்கன்னா நைட்டு எங்கள் ஊரில் வெள்ளி ரதம் ஏற்பாடு பண்ணுவாங்க. வெள்ளி ரதம் ஃபுல்லாகவே வெள்ளிலேயே ஆன தேர். அந்த தேரில் அம்பாளையும் மகாலிங்க சுவாமியையும் சேர்த்து ஊர்வலம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நைட்டு ஃபுல்லாக 2 பேரும் வீதி உலா எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் விடிய காலம்பரை ஒரு 6-6:30 மணி போல் தான் ஃபுல்லாக வீதி உலா முடிஞ்சு கோயிலுக்குள்ளே சுவாமி போகும். இப்போ பார்த்திங்கன்னா 3 சுவாமி எடுத்திருக்காங்க. மகாலிங்க சுவாமி, பிரகத்சந்திர குஜாம்பிகை, மூகாம்பிகை. இப்போ நாங்கள் ரொம்ப நேரம் அங்கே இருக்க முடியாதுங்கிறதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். ஜோடிச்சேரியை நம்ம பார்த்துருந்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை எங்களால் பார்க்க முடியல. என் பையன் தேர் பார்க்கணுன்னு சொல்லி திரும்பவும் ஆசைப்பட்டதுனால தேரை மட்டும் சும்மா சுற்றி காமிக்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.